அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் 2வது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் வன்முறை சம்பவங்கள் சற்றும் குறைந்த பாடில்லை. இதுவரை ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்த உள்ள நிலையில் தற்போது ஈரானின் மிகப்பெரிய பாலம் குண்டு வீசி தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் உலக நாடுகள் மத்தியில் மேலும் ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளிலேயே மிக உயரமான பாலமாக சுமார் 136 மீட்டர் உயரத்தில் ஈரானில் இந்த பாலம் கட்டப்பட்டு வந்தது. தலைநகர் டெஹ்ரானையும் மேற்கே உள்ள கராச் நகரத்தையும் இணைக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டு வந்த இந்த பிரம்மாண்ட பாலமே தற்போது ஏவுகணை தாக்குதலில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது. குண்டு வீச்சிற்கு பிறகு பாலம் இடிந்து விழும் காட்சிகள் வெளியாகி அதிர வைத்துள்ளன. இந்த தாக்குதலில் 2 உயிரிழந்து உள்ளதாகவும் பலர் காயமடைந்து உள்ளதாகவும் ஈரான் நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது வலைதள பக்கத்தில் மிகவும் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை பதிவு செய்துள்ளார். ஈரானின் மிகப்பெரிய பாலம் இடிந்து விழுந்துவிட்டது. இனி அதை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது. இது ஆரம்பம் மட்டுமே. இனி இது போன்ற பல சம்பவங்கள் நடக்கும். ஈரானை ஒரு நாடாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் காலம் கடந்து போவதற்கு முன்பாக ஈரான் உடனடியாக ஒரு சமரச ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதற்கிடையே ஈரானுக்குள் தாங்கள் நடத்திய அதிரடி தாக்குதல்கள் குறித்த தகவல்களை இஸ்ரேலிய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. ஈரானின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள ஏவுகணை தளங்களை குறிவைத்து 20க்கும் மேற்பட்ட முறை வான்மொழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 150க்கும் மேற்பட்ட அதிநவீன வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. நாளுக்கு நாள் தீவிரமடையும் இந்த உச்சக்கட்ட போர் எங்கு சென்று முடியும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.